வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுடன் பேச்சுவார்த்தை தோல்வி, தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தம். அரசு மதுக்கடைகளை அமைக்க எதிர்ப்பு, தமிழகம் முழுவதும் வெடிக்கும் போராட்டம். கட்சி வலைதளத்தில் இரட்டை இலை சின்னம், தினகரனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். சூடு பறக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம், கொடி அணிவகுப்பு நடத்த காவல்துறை திட்டம். ஹைதராபாத்தில் லாரி உரிமையாளர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணத்தால் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்வு உட்பட பல்வேறு அம்சங்களுக்கு கண்டனம் தெரிவித்து கடந்த 30ஆம் தேதி முதல் தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் காலவரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தமிழகம், கேரளம் உட்பட 6 மாநிலங்களில் 20 லட்சம் சரக்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஹைதராபாத்தில் நேற்று தென்னிந்திய லாரி உரிமையாளர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. இது தொடர்பாக சென்னை மதுரவாயலில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ், ஹைதராபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் லாரிகள் வேலை நிறுத்தம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஏற்காத கோரிக்கை டீசல் மீதான வாட் வரி உயர்வை நாங்கள் முழுமையாக ரத்து செய்ய சொல்லியிருந்தோம். 6 மாநிலம் சேர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தில் எங்களுடைய முதல் கோரிக்கையான இன்சூரன்ஸ் உயர்வை ரத்து செய்யாதனால திட்டமிட்டபடி எங்களுடைய வேலை நிறுத்தம், காலை வரட்டு வேலை நிறுத்தம் தொடர்ந்து 6வது நாளாக தொடர்கிறது. இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர்களுடன் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் காப்பீட்டு கட்டணம் தொடர்பாக உடன்பாடு ஏற்படாத நிலையில் தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திலும் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர உள்ளது. மதுக்கடைகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் அமைத்த கடைகளை நீக்கவும் கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடித்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு மதுக்கடையை அகற்றக் கோரி திரளான மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் நெடுஞ்சாலையோரம் இருந்த 146 மதுக்கடைகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் சாலாமேடு, அண்ணா நகர், கீழ்பெரும்பாக்கம் பகுதிகளில் இயங்கி வரும் கடைகளால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் இடையூறுகள் ஏற்படுவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் விழுப்புரம் திருப்பாச்சானூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் கடைகளை மாற்றாவிட்டால் பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடிக்கும் என எச்சரித்தனர். இந்த ஏரியால போயிட்டு வர முடியல. பொம்பளை பசங்க எல்லாம் போகல வரக்கூடாது, இங்கேயே குடிக்கிறாங்க, இங்கேயே ஒணுக்கி இருக்கிறாங்க, எல்லாமே இங்கேயே பண்றாங்க. ஒரு வயசு பொண்ணா, வயசுக்கு வந்தவங்களா, கேள்வியில யாருமே போக முடியல, வர முடியல. ரொம்ப எரிச்சலா இருக்கு. அது இல்லாம இந்த ஒயின் ஷாப் இல்லாம இன்னொரு ஒயின் ஷாப் பக்கத்துல வருது. இது எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு. இந்த ஒயின் ஷாப்பை எடுத்தாலும் நாங்களாம் நிம்மதியா வாழ முடியாது. பிள்ளைங்க பள்ளியிடம் போற பிள்ளைங்க படிக்க போக முடியல, எங்களுக்கு கடைக்கு வர முடியல. குடிக்கிற தண்ணி நாங்கள் இங்கே முருங்கல் தான் நாங்கள் தண்ணி தீனு வரலாம். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, குடிக்கிறது நாங்கள் அங்கே தான் போயிடுவோம். இந்த ஒயின்ஸே இருக்கக்கூடாது. இங்கே ஒயின்ஸை எடுத்தாங்க வெடி பாட்டில் வருது சார். ராத்திரிக்கு 9 மணிக்கு அந்த கடையை சாத்துறாங்க. 9 மணிக்கு கடையை சாத்துறா. நைட்டு மதியானம் ஒரு நாள் 1 மணி வரைக்கும் ஓடுது. போலீஸார்கிட்ட சொன்னா கேட்க மாட்டோம். நீ 100 ரூபா கொடுத்தா நாங்கள் 100 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறேன் சொல்லி நாளைக்கு கூலி கொடுக்குறேன்றாங்க. போலீஸார் வந்து அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்துள்ள ஐங்காலபுரம் பகுதியில் மதுக்கடை அமைப்பதற்காக அலுவலர்கள் ஆய்வு செய்ததால் 100க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் ராசிபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேந்தமங்கலம் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. டாஸ்மாக் கடை பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த இடத்துல குடிநீர் கிணறு இருக்கு. அதாவது அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியோட பின்புறத்தில் இருக்கிறனால அங்கே கடை வந்ததுன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறனால இங்கே கடை வைக்கக்கூடாதுங்கிறது எங்களோட போராட்டமாக இருக்கு. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்புறம் காலேஜ் போகிற பிள்ளைங்க இருக்குது. காலனி பக்கத்தில் பிள்ளைங்க நிறைய வீடுங்க வேறு இருக்குதுங்க. எங்களுக்கு அங்கே டாஸ்மார்க் வேணாம். பூர்ண மதுவிலக்குன்னு தானே சொன்னீங்க. மறுபடியும் ஏங்க அந்த மதுவிலக்கு அங்கே கொண்டு வரீங்க? குடும்பங்களுக்கு கிணறு இருக்குது, தண்ணி இழுக்கவங்க அத்தனை பேர் தண்ணி இழுக்கிறாங்க. பூர்ண மதுவிலக்குன்னு சொல்லிவிட்டு கடை எதுக்கு அங்கே கொண்டு வராங்க? கடை எங்களுக்கு வரக்கூடாதுங்க. அங்கே வந்தால் நாங்கள் மறியல் பண்ணுவோம்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய கொல்லம்பட்டி சாலையில் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த சாத்தூர் வட்டாட்சியர் முத்துலட்சுமி குடியிருப்பு பகுதிகளில் மதுக்கடை அமைக்கப்படாது என உறுதி அளித்ததால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு கிராமத்தில் அரசு மதுக்கடையை மூடக்கோரி கடை முன்பு அமர்ந்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைகளில் செயல்பட்டு வந்த கடைகள் மூடப்பட்ட நிலையில் இப்பகுதியில் இயங்கி வரும் கடைக்கு அதிக கூட்டம் வருவதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அலுவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை மோதலில் முடிந்ததால் அலுவலர்கள் கடையை திறக்காமல் திரும்பிச் சென்றனர். ஊருக்கு நடுவுல இருக்குது இந்த கடை, நடமாடவே முடியல. இந்த கடையை எடுக்கணும் சார், கண்டிப்பா இது எடுக்கிற வரை நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இங்கேயே சாப்பாடு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கூட பிள்ளை குட்டி எல்லாத்தையும் நாங்க கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம். இங்கேயே நாங்க உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்க உட்காந்து இந்த கடை எடுக்கிற வரை நாங்க நகரவே மாட்டோங்க சார், இங்கே தான் உட்காந்துருப்போம். இதேபோல காஞ்சிபுரம் நகரில் சட்டப்பேரவை உறுப்பினர் இல்லம் மற்றும் பழைய ரயில் நிலையம் அருகே உள்ள மதுக்கடையை மூடும்படி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழகம் முழுக்க இன்னும் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற போராட்டங்கள் நடந்து வருகின்றன. கட்சி இணையதளத்தில் இரட்டை இலை சின்னம் அகற்றப்படவில்லை என புகார் வந்ததை அடுத்து அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் தினகரனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலைக்கு தினகரன் அணி ஓபிஎஸ் அணி உரிமை கோரியதால் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது. இரு அணியினரும் தனித்தனி சின்னங்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தினகரன் அணியினர் இன்னும் கட்சி இணையதளம், முகநூல், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதுபற்றி தினகரனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள தேர்தல் ஆணையம் வரும் 6ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சென்னை ஆர்கே நகரில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நடத்தப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா தெரிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. இதனிடையே சென்னையில் நேற்று செய்தியாளர்களுடன் பேசிய மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹா, தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1694 காவல்துறையினர் ஈடுபடுவார்கள். தேர்தலின் போது ரோந்து பணிகள் அதிகரிக்கப்படும், கொடி அணிவகுப்பு நடத்தப்படும் என்று கூறினார். அதுபோல மாவட்ட தேர்தல் அலுவலர் கார்த்திகேயன் சென்னை ஆர்கே நகரில் வாக்காளர் அடையாள சீட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி நாளை பதவியேற்க உள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எஸ்.கே. கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தற்காலிக தலைமை நீதிபதியாக குலுவாடி ஜி. ரமேஷ் பொறுப்பேற்று வழக்குகளை விசாரித்து வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி அறிவிக்கப்பட்டார். அவர் நாளை காலை 9:30 மணிக்கு புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முதல்வர், அமைச்சர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசு உயர் அலுவலர்கள் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர மெட்ரோ ரயில் நிலைய குண்டுவெடிப்பை தொடர்ந்து தலைநகர் தில்லியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர மெட்ரோ ரயில் நிலையத்தில் குண்டு வெடித்தது. அதில் 10 பேர் பலியாகி 50 பேர் வரை காயமடைந்தனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான குர்காவன், ஃபரிதாபாத் உள்பட 150 மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இங்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 4500 காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். புதிய கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. 11 மாலுமிகளுடன் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட இந்திய சரக்கு கப்பல் தற்பொழுது சோமாலியா நாட்டின் ஹோபியோ பகுதியில் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அல்கௌசர் என்ற சரக்கு கப்பல் 11 ஊழியர்களுடன் அபுதாபியில் இருந்து ஏமன் நாட்டிற்கு சென்றபோது சோமாலியா நாட்டு கடற்கொள்ளையர்கள் கப்பலையும் அதில் இருந்த 11 இந்தியர்களையும் கடத்தி சென்றனர். இந்த நிலையில் கடத்தப்பட்ட கப்பல் தற்பொழுது சோமாலியா நாட்டின் ஹோபியோ பகுதியில் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு கடற்படை ரோந்து அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. கடத்தப்பட்ட கப்பலுடன் தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் முயற்சி பலனளிக்கவில்லை என்றும் அது கூறியுள்ளது. காஷ்மீர், மணிப்பூர், நாகாலாந்து விடுதலை வேண்டும் என கொல்கத்தா பல்கலைக்கழகம் முன்பு மாணவர்கள் மீண்டும் முழக்கமிட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மேற்கு வங்க தலைநகரம் கொல்கத்தாவில் யாதவ்பூர் நுண்கலை பல்கலைக்கழகம் உள்ளது. நேற்று முன்தினம் இங்கு RSS அமைப்பு நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் காஷ்மீர், மணிப்பூர், நாகாலாந்துக்கு விடுதலை வேண்டும் என முழங்கினர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் சுவரொட்டிகளையும் ஒட்டியிருந்தனர். இந்நிலையில் நேற்று 2வது நாளாக இடதுசாரி மாணவர்கள் மீண்டும் பல்கலை வளாகத்தில் காஷ்மீர், மணிப்பூர், நாகாலாந்துக்கு விடுதலை கேட்டு முழக்கமிட்டனர். தொடரும் மாணவர்களின் போராட்டத்தால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பேரவைத் தலைவரின் உத்தரவால் பரபரப்பு. புதுவையில் தொடரும் அரசு ஆளுநர் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் பிறப்பித்த உத்தரவு புதுவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தின் போது நகராட்சி ஆணையர் சந்திரசேகரனை காத்திருப்பு பட்டியலில் வைக்க அவைத்தலைவர் வைத்திலிங்கம் உத்தரவிட்டார். ஆனால் இந்த உத்தரவு செல்லாது என்ற ஆளுநர் கிரண்பேடி சந்திரசேகரன் மீண்டும் ஆணையராக செயல்பட அறிவுறுத்தினார். அதன்படி நேற்று நகராட்சி ஆணையர் அலுவலகம் சென்ற சந்திரசேகரன் ஆளுநரின் உத்தரவை காட்டி பொறுப்பு ஆணையர் கணேசனை போகச் செய்தார். இதையடுத்து முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அவைத் தலைவர் வைத்திலிங்கத்துடன் அவசர ஆலோசனை நடத்திய நிலையில் பொறுப்பு ஆணையர் கணேசனுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த சட்டப்பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் சந்திரசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க மாநில காவல்துறை தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது புதுவை அரசியலில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. ஆளுநர் மாளிகையிலே இருந்து ஒரு கடிதம் ஆளுநருடைய செயலர் அவர்கள் கையொப்பமிட்டு ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு செய்தி. மற்ற விதமான எந்த விதமான உத்தரவும் எங்களுக்கு வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் அங்கு யார் சென்றிருந்து அங்கு பணி செய்யக்கூடிய கணேசன் என்பவரை இடையூறு செய்தாலும் அது குற்றமாக கருதப்படும். புதுச்சேரி அமைச்சர் கந்தசாமியின் உதவியாளரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அமைச்சர் கந்தசாமியின் உதவியாளராக இருந்தவர் வீரப்பன். முன்னாள் கவுன்சிலரான இவர் ரெட்டிச்சாவடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து வெட்டி படுகொலை செய்தது. படுகாயத்துடன் உயிருக்கு போராடி புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வீரப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் கந்தசாமி வீரப்பனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். படுகொலை பற்றி ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி அங்கீகாரம் ரத்து என்ற தகவலை அடுத்து 100க்கும் மேற்பட்ட பயிற்சி செவிலியர்கள் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கிறார்கள். இவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் பயிற்சியும் பெறுகிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு செவிலியர் பயிற்சி சங்க தலைவர் பூமிநாதன் என்பவர் இந்திய திருச்சி அரசு செவிலியர் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பினார். இதனால் அதிர்ச்சியடைந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் திருச்சி அரசு மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் அனிதா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தவறான தகவல் பரப்பிய பூமிநாதன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பல்வேறு அலுவலர்கள் நியமிக்கப்படுவதை கண்டித்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முயல்கிறது. இதன் ஒரு பகுதியாக அங்கு 3 அலுவலர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து உருக்காலை பாதுகாப்பு கூட்டு நடவடிக்கை குழுவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உருக்காலையின் நுழைவு வாயிலில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். முழுக்க செயல் நிர்வாகம் இன்று திறக்கப்படும் டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்பதே எங்களது தலையாய கோரிக்கையாகும். இந்த டெண்டரை முழுமையாக ரத்து செய்யாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு செல்வோம் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
விழுப்புரம் மாவட்டத்தில் 60 வயதை கடந்த நலிவடைந்த அனைத்து இசை கலைஞர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க கோரி இசைக்கலைஞர்கள் மங்கள வாத்தியங்களை இசைத்தவாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழக அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் ஓய்வூதியம் போன்று நலிவடைந்த 60 வயதான இசைக்கலைஞர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டுமென விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு மருத்துவ சமுதாய அகத்தியர் இசை பேரவை கோரி வருகிறது. இதை வலியுறுத்தி இந்த அமைப்பினர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியனிடம் மனு அளித்தனர். எங்களுடைய இசைக்கலைஞர்லாம் எவ்வளோ நிறைய பேர் ரொம்ப வாழ்வாதாரத்தை ரொம்ப கம்மியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியா இந்த இலவச வீட்டு மனப்பட்டாவும் இந்த கோயிலில் வாசிக்கிற நாதஸ்வரத்தெல்லாம் இப்போ கரண்ட் மேலே வந்துடுது. கோயிலெல்லாம் அந்த கரண்ட் மேலே பதிலாக எங்களை நாதஸ்வரம் தவில் வாசிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். நம்ம கலெக்டர் ஐயாட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் ஐயா. பள்ளி குப்பைகளை தீயிட்ட போது 2 கைவிரல்களை இழந்த பள்ளி மாணவனின் தாய் தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சித்தலூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் தமிழ் இனியன். இவர் சாவக்கொடிக்குப்பம் நகராட்சி ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் குடியரசு நாளன்று பள்ளி தலைமை ஆசிரியர் கஜலட்சுமி இவரை துப்புரவு பணியில் ஈடுபடுத்தியுள்ளார். தமிழ் இனியன் குப்பைகளை தீயிட்டு கொளுத்திய போது குப்பையில் இருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் மாணவனின் வலது கையில் 2 விரல்கள் துண்டாகின. மாணவன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மீண்டும் ஊர் திரும்பிய நிலையில் விரல்களை இழந்ததால் தேர்வு எழுத முடியாமல் தனது மகனின் எதிர்காலம் பறிபோய்விட்டதாக சிறுவனின் தாய் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். என் பேர் தமிழ்யா. ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா அனுப்பி விட்டாங்க. குடியரசு தினத்துக்கு 2 நாள் முன்னாடியே எங்கள் மிஸ்லாம் பெல் அடித்து கூட்டி குப்பை கொண்டாங்க. அப்போ கடந்த வெடி தான் எனக்கு வெடிச்சிடுச்சு. என்னால் எழுத முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. டெய்லி கூட்டி கொளுத்த சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அது 2 நாளுங்க கொளுத்த சொல்லிருக்காங்க. அதுலேருந்து வெடி கடந்து குப்பையிலேருந்து வெடி கடந்து கையில் வெடிச்சு ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு விட்டோம். எங்களை அதனால யாருக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. அந்த டீச்சர் என்னோட பார்க்கவும் கிடையாது. கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த 2 விரலில் அள்ளி சாப்பிட்றோம். உசுறு போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தாலே ஒன்றும் சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்குது. தேனி மாவட்டத்தில் மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து மங்களதேவி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று முழுநிலவு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். வரும் மே 10ஆம் தேதி முழுநிலவு திருவிழா நடைபெற உள்ள நிலையில் திருவிழா ஏற்பாடுகள் பற்றி உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்ணகி கோயில் அறக்கட்டளையினர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக எல்லைப் பகுதியான பளியன்குடியில் இருந்து கண்ணகி கோவில் வரை சாலையை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிர்வாக அலுவலர்கள் முன்வைத்தனர். மங்களதேவி கண்ணகி கோட்டத்தில் நடைபெறவுள்ள விழா சம்பந்தமாக இன்று உத்தமபாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு முன்னேற்பாடு கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் எங்களது கண்ணகி அறக்கட்டளை மூலமாக பல கோரிக்கைகள் வச்சோம். நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு நாங்கள் முடிவில் இருக்கோம். பங்குனி சித்திரை மாதங்களில் அம்மன் கோவில்களில் தீச்சட்டி எடுப்பதற்காக மண்பானைகளின் தேவை அதிகரித்துள்ளதால் மண்பாண்ட தொழில் சூடுபிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண்பானைகள், அடுப்புகள், பூஜாடிகள், விநாயகர் சிலைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கலைநயத்துடன் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பங்குனி சித்திரை மாதங்களில் அம்மனுக்கு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் பானையில் முளைப்பாரிகளை எடுத்து வந்தும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இதற்காக 3 முகம் முதல் 7 முகங்கள் வரை கொண்ட அக்னிச்சட்டி தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக மண்பாண்ட கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பங்குனி மாதம் தாயமங்கலம் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அக்னி சட்டி இது 3 ரகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். 3 முகம் 1, 5 முகம் 1, 7 முகம் 1. இதில் எந்த ரகம் கேட்குறாங்களோ அந்த ரகத்தில் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அப்புறம் நேர்த்திக்கடன் செய்கிறவங்களுக்கு இந்த மாதுளம்பிள்ளை, கால், கை இதெல்லாம் அவங்க நேர்த்திக்கடன் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்ற பங்குனி தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னங்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கணேஷ் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுக்க முழு அலங்காரங்களுடன் முத்துமாரியம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
ரஷ்யாவில் மெட்ரோ ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு. ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள 2 மெட்ரோ ரயில் நிலையங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பிற்கு ஐநா அவை பொதுச் செயலர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள 2 மெட்ரோ ரயில் நிலையங்களில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. இதில் 10 பேர் பலியாகி 50 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குண்டுவெடிப்பை அடுத்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள 3 ரயில் நிலையங்களும் மூடப்பட்டன. இதை பயங்கரவாத தாக்குதல் என்ற கோணத்தில் ரஷ்ய காவல்துறையினர் ஆராய்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் ரஷ்ய குண்டுவெடிப்புக்கு ஐநா பொதுச் செயலர், அமெரிக்க அதிபர் டிரம்ப் போன்றவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் வேர்பியர் பகுதியில் நடந்த பனிசறுக்கு போட்டியில் வீரர்களும் வீராங்கனைகளும் திறமையாக பனிசறுக்கி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். சுவிட்சர்லாந்து நாட்டின் தென்மேற்கில் உள்ள வேர்பியர் பகுதியில் பெக்தஸ் ரோசர் பனிமலை உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 3223 மீட்டர் உயரமான இந்த பனிமலையில் ஸ்கீ பனிசறுக்கு கட்டை மற்றும் ஸ்னோபோர்ட் எனப்படும் பனிப்பலகை சறுக்கு போட்டிகள் நடந்தன. ஆடவர்களுக்கும் மகளிருக்கும் நடந்த இந்த உலக சாம்பியன் ஃப்ரீ ஸ்டைல் போட்டிகள் பார்வையாளர்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுடன் பேச்சுவார்த்தை தோல்வி, தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தம். அரசு மதுக்கடைகளை அமைக்க எதிர்ப்பு, தமிழகம் முழுவதும் வெடிக்கும் போராட்டம். கட்சி வலைதளத்தில் இரட்டை இலை சின்னம், தினகரனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். சூடு பறக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம், கொடி அணிவகுப்பு நடத்த காவல்துறை திட்டம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் நூற்றுவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.